எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த கத்திரிக்காய் விதையும் மிளகாய் விதையும் பார்த்திங்கன்னா ஒரு டப்பாவில் கொஞ்சம் போட்டு விட்டுருந்தேங்க. நாற்று வந்ததுக்கப்புறம் நம்ம பிடுங்கி அதெல்லாம் வேறு இடத்துல வச்சு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விதையெல்லாம் தூவி விட்டுருந்தேன். அது பார்த்திங்கன்னா மிளகாய் செடி கூட ஓரளவுக்கு வந்திருக்குதுங்க. கத்திரிக்காய் நாற்று வரவே இல்லைங்க. ஒரு 2 செடி மட்டும்தான் வந்திருக்குது. விதை நிறைய தான் நான் போட்டு விட்டுருந்தேன். ஆனால் 2 நாற்று மட்டும்தாங்க வந்திருக்குது. பாருங்கள், இந்த 2 செடி மட்டும்தாங்க வந்திருக்குது கத்திரிக்காய் நாற்று. அந்த டப்லேயே கொஞ்சம் செங்கீரையும் செடியும் இருக்குதுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா செங்கீரை செடி. இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க இதையங்க. இந்த நாற்று கத்திரிக்காய் நாற்று இன்னும் கொஞ்சம் நம்ம பெருசானதுக்கப்புறம் பிடுங்கி வேறு ஒரு இடத்துல நட்டு வச்சுக்கலாங்க. அப்போ தான் செடி நல்லா தழைஞ்சி வரும், காயும் வைக்கும். இப்போ பாருங்கள், செடி நல்லா தழைஞ்சிருச்சு. இப்போ இந்த 2 செடியுமே நம்ம பிடுங்கி வேறு இடத்துல நட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி செடி வைக்கிறதெல்லாம் ஈவினிங் டைம் வச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. செடி நல்லா தழையும். நம்ம காலையில் நேரமே அந்த நாற்றெல்லாம் வச்சு விட்டோம் அப்படின்னா வெயில் அடிக்கிறப்போ செடி அப்படியே வாடிடும். அதனால் சாயங்கால நேரம் நம்ம இந்த மாதிரி செடியெல்லாம் வச்சு விட்டுக்கலாங்க. செடி வாடாது, நல்லா தழைஞ்சும் வரும். இந்த கத்திரிக்காய் நாற்று அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா சோம்பு செடியும் ஒரு 2 செடி வந்துருச்சுங்க கூடவே. பாருங்கள், 2 செடியுமே வச்சு விட்டுட்டேன். ஒரு நாற்று நல்லா தழைஞ்சிருக்குது, இன்னொரு நாற்று தான் கொஞ்சம் தான் தழைஞ்சிருக்குதுங்க. இன்னும் செடி நல்லா தழையில. இப்போ இந்த நாற்று வச்சு விட்டு ஒரு வாரம் கழித்து செடி பாருங்கள் நல்லா தழைய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் மழையும் வரங்காட்டி செடி நல்லா தழைய ஆரம்பிச்சிருக்குதுங்க. இப்போ தான் ஒரு செடி இன்னும் தழையிலைங்க, அது அப்படியே தான் இருக்குது. ஆனால் ஒரு செடி நல்லா தழைஞ்சிருச்சு. இந்த கத்திரிக்காய் செடி பார்த்திங்கன்னா ஏற்கனவே வச்சு விட்டுருந்ததுங்க. இதுவுமே நிறைய விதை போட்டிருந்தேன். ஆனால் ஒரே ஒரு நாற்று மட்டும்தான் வந்திருந்தது. அதை எடுத்து வேறு ஒரு இடத்துல நட்டு வச்சு இப்போ அது பாருங்கள் செடி கொஞ்சம் தழைஞ்சி வந்துட்டுருக்கு. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.